எம்பி அவர் மக்காவுக்கு சென்றிருக்கிறதுனால 4 பேர் நாங்கள் போனோம். இன்றைக்கி 4 பேர் போன நாங்கள் 3 செய்திகளை நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்திய முஸ்லீம் லீக்கின் சார்பில் நாங்கள் கமிட்டி போட்டது 5 பேர் கொண்ட குழு. ஏன் 5 பேர் குழுவை நாங்கள் போட்டோம்னு சொன்னால், தொடர்ந்து 6 மாத காலமாக தமிழ்நாட்டில் கலைஞர் காலத்தில் முஸ்லீம் சமுதாயத்துக்காக வேண்டி 16 தொகுதிகளை கொடுக்க வேண்டும்னு சொல்லிடுவோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கிற முஸ்லீம் அமைப்புகளுக்கு 16 தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என்று கலைஞர் காலத்திலிருந்து சொன்னோம். கலைஞர் அதனை செய்தார். ஒன்று. அதே மாதிரி இந்திய முஸ்லீம் லீக்கிற்கு கலைஞர் காலத்தில் 5 தொகுதிகளை கொடுத்தார். அதே மாதிரி 5 தொகுதிகளை நீங்களும் தர வேண்டும் என்ற குறிப்பை காட்டுவதற்காகத்தான் நாங்கள் 5 பேர் உள்ள குழுவை நாங்கள் அமைத்து போனோம். இப்போ நாங்கள் 4 பேர் தான் போயிருக்கிறோம். ஆக 5 தொகுதிகளை கேட்டு 5 பேர் தொகுதியை அமைத்து கொண்டு போன நாங்கள் 4 பேர் தான் போனதுனால ஒருவேளை இந்த 5ஐ 4 ஆக்கிறவாங்களோ என்ன சந்தேகம் கூட இருக்குது. காலங்களை மாறும். ஆனால் நாட்டு நடப்பு நடக்கும்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நல்ல ஆட்சி, எல்லோரும் சொல்லக்கூடிய நல்ல ஆட்சி. இந்த நல்லாட்சி மீண்டும் வர வேண்டும் என்ற உணர்வோடு தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஈடுபட்டிருக்கிற அனைத்து கட்சிகளும் பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. நாடு முழுவதும் தெரிவித்து கொண்டிருக்கிறாங்க. இந்திய முஸ்லீம் லீக் பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு வெறுமனே ஒரு அரசியல் கட்சியாக யாரும் கருதக்கூடாது. இது ஒரு சமுதாய சார்ந்த அரசியல் கட்சி. சமுதாய சார்ந்த அரசியல் கட்சின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் பள்ளிவாசலை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய 8000க்கு மேற்பட்ட மஹல்லா ஜமாத்துக்கள் என்கிற அமைப்பு சமுதாயம். அந்த சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடியது, ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது கட்சி தான் இந்திய முஸ்லீம் லீக். இது வெறுமனே அரசியல் கட்சி. எல்லா கட்சிகளையும் போல இது ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு நடக்கிற கட்சி இல்லை. இது திருக்குரானை ஒரு கையிலையும், நபிகள் நாயகம் போதனை இன்னொரு கையிலையும், அதே நேரத்தில் இந்திய முஸ்லீம்ங்கிற முறையில் இந்திய அரசியல் சாசனத்தை இன்னொரு கையிலும் ஏந்தி கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் 60 லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம் வாக்காளர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய முறையில் உள்ள ஒரு அமைப்பு தான் இந்திய முஸ்லீம் லீக். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோன்னா, 16 முஸ்லீம் எம்எல்ஏக்கள் செல்ல வேண்டும் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதையும் அவர்கள் முன்னாடியே நாங்கள் தெளிவாக வைத்து, ஏன் 16 பேரை நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டபோது, கலைஞரிடத்தில் கலைஞர் கேட்டார். கலைஞர் கேட்கும்போது 234 தொகுதிகளிலையும் நாங்கள் இல்லாத தொகுதிகளே கிடையாது. 2000 65,000 72,000 வாக்கு அளவுக்கு எங்கள் சமுதாய ஓட்டுகள் இருக்குது என்கிற அடிப்படையில் தான் இதை நான் கேட்குறோம் என்று சொன்னபோது கலைஞரை ஏற்றுக்கொண்டு அதனை அப்படியே செய்தார். அதே மாதிரி முஸ்லீம் லீக்கிற்கு கலைஞர் 5 தொகுதி எங்களை கொடுத்து பெருமைப்படுத்தினார். இப்போ உள்ள நாங்கள் 5 தொகுதிகளை குறித்து தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். குறைஞ்சபட்சம் 5 கொடுக்கவில்லாவிட்டாலும் 4 தொகுதியாவது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் பாலு ஐயா தலைமையிலான இந்த குழுவில் எடுத்து வைத்த கருத்துக்கள் 3 முக்கியமான கருத்துக்களை அவங்க எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் சமுதாயம், இந்திய முஸ்லீம் லீக் திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா காரியங்களையும் நீங்கள் பண்ணுவதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒன்று, உங்களுக்கு சென்ற முறை நாங்கள் 3 தொகுதிகளையும் கொடுத்தோம். துரதிர்ஷ்டவசமாக 3 தொகுதிகளும் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. இதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாங்க. 2வது, இதை சொல்லிவிட்டு இப்போது திராவிட மாடல் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று மெஜாரிட்டியான மக்கள் எல்லா நமது தோழமை கட்சிகள் எல்லாம் சொன்னால் கூட இந்த தோழமை கட்சிகள் இன்னும் வலிமை சேர்க்கிறதுக்க வேண்டி
இப்போ இருக்கிற தோழமை வலிமையான கூட்டணி தான் இருக்குது. இந்த கூட்டணியை மேலும் வலிமை சேர்க்கக்கூடிய வகையில் ஒரு 2-3 கட்சிகளை இணைச்சா நல்லா இருக்கும் என்ற அடிப்படையில் தான் தேமுதிகவை நாங்கள் கொண்டாந்து இணைச்சிருக்கிறோம். அதே மாதிரி வேறு சில கட்சிகளையும் நாங்கள் இணைப்பதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி இணைக்கிற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக போட்டியிட்ட தொகுதிகளில் இருந்து சில தொகுதிகளை தானம் பண்ணினால்தான் அவர்களையே நாங்கள் திருப்திப்படுத்த முடியும் என்கிற அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட தொகுதிகளில் சில தொகுதிகளை தானம் பண்ணி அந்த அவர்களையும் நம்மோடு சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற முடிவில் நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் தியானம் பண்ணி தாராளமாக கொடுக்குறோங்கிறது முதல்ல நாங்கள் வழிகாட்டுறோம். அதே மாதிரி கூட்டணியிலே உள்ள கட்சிகளில் உள்ளவர்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு அவர்களும் கொடுத்து உதவினா இந்த வரக்கூடிய கட்சிகளை திருப்திப்படுத்த முடியும், அவர்களுக்கு நாம் உணர்வை கொடுக்க முடியும் என்ற அடிப்படையில் பேசியிருக்கிறாங்க. பேசிட்டு தான் அவங்க சொன்னாங்க, சென்ற முறை உங்களுக்கு 3 தொகுதிகள் நாங்கள் கொடுத்தோம், அதில் ஒரு 3 தொகுதியில் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது. இந்த முறை இப்போ கேட்குறது தொகுதியை குறைக்க வேண்டும் நாங்கள் சொல்லலை, ஆனால் நாங்களும் குறைக்கிறோம், நீங்களும் எல்லா கூட்டணி கட்சியில் உள்ளவங்களும் குறைக்குமாறு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் உங்களிடத்துலையும் நாங்கள் கேட்குறோம். 3 தொகுதியை கொடுத்துருக்குறோம், அதில் ஒன்று தானம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் வச்சிருக்கிறாங்க. இதை நாங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இந்திய முஸ்லீம் லீக் சார்பில் எங்களுக்கு 3 முறை கொடுத்த அந்த 3 தொகுதிகளில் ஒன்றை உங்கள் தானமாய் அது 11 கட்சிகளை வரவழைச்சு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று சொல்லியிருக்கிறீங்க. இதை பற்றி நாங்கள் நல்லா முடிவு பண்ணிட்டு திரும்ப வந்து உங்களிடத்துல கருத்து சொல்லுவோம் அப்படின்னு வந்திருக்கோம். இல்லை அப்படி இல்லை, அதாவது நாங்கள் கேட்டது 5, கடைசியில் நின்னது 4, அவங்க முன்னாடி கொடுத்தது 3. எல்லா தோழமை கட்சிகளை சேர்ந்தவங்க அத்தனை பேரும் தியானம் பண்ணுறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பரிசீலனை பண்ண சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி உங்களையும் பரிசீலனை பண்ண சொல்கிறோம்னு சொல்லியிருக்கோம். கொடுக்கல, அது இல்லை. முதல்ல இல்லைங்க, தொகுதிகள் எண்ணிக்கை இன்னைக்கு முடிவாகலையே. நாங்கள் போன முறை 3 பெற்று தோற்று போனது உண்மைதான். ஆனால் நாங்கள் கேட்டது 5, இல்லாத போனால் 4ஆவது கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனால் 3 கொடுக்கறதையும் அவங்க அதுலேயும் ஒன்று குறைக்க சொல்லி இப்போ தாராளமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து இல்லை, எல்லா கட்சிகளுக்கும், எல்லாத்தையும், எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. இல்ல இல்ல பேச்சுவார்த்தை நடக்கும். இல்லங்க, இல்ல இல்ல பேச்சுவார்த்தை நீங்க சொல்றதுதான் கரெக்ட். 3 தொகுதிகள் முதல்ல கொடுத்தாங்கல்ல, அதுல 1 தானம் பண்ண சொல்றாங்க. அப்படின்னா 2க்கு ஊர்ஜிதம் பண்றாங்க. இல்ல இல்ல, எந்த முடிவும் நாங்க பண்ணல. நாங்க கடிச்சல் பண்ணிக்கிட்டு வந்து கலந்து ஆலோசனை பண்ணிட்டு சொல்றோம்னு வந்திருக்கிறோம். இது முதல் பேச்சுவார்த்தை தானே. முதல்ல எங்களை மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் இதே தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்போ இன்னையில் நடக்க போகிற எல்லா கூட்டணி கட்சிகளுக்கு இந்த கருத்தை அவங்க பண்ணுவாங்க. இல்லை, அந்த பேச்சே வரல பாய். அதாவது இப்போ இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக நடந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் அன்று இருந்தோம், இன்று இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம். அதில் எந்த சந்தேகமும் எங்களுக்கும் கிடையாது, அவங்களுக்கும் கிடையாது, யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் இல்லைங்க, நாங்கள் இந்திய முஸ்லீம் லீக் பொறுத்தவரை நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான். அது சீட்டு அதிகம் வருதா கம்மியாக வருதாங்கிற கொஸ்டினே கிடையாது. சில நேரங்களில் நாங்கள் நிற்காம கூட போயிருக்கோம். அதனால் அந்த பிரச்சனை இல்லை. இப்போ சீட்டுகள் பேசுகிறதுனால போன தடவை 3 கொடுத்துறீங்க,
அதில் நீங்கள் ஒன்று தானம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா கட்சியும் 11 கட்சிகள் நம்ம இணைக்க வேண்டியிருக்கு. அதனால செஞ்சேன். இது எல்லா கட்சியும் நான் கேட்டிருக்கோம். நாங்களும் தானம் பண்ண போகிறோம். அது மாதிரி கூட்டணி கட்சிகளும் தானம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த பேச்சிலிருந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி 3 கொடுத்தோம். அதில் 1 தானம் பண்ணிட்டா 2ஓட நீங்கள் நிற்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான். அதுக்கு நாங்கள் எந்த முடிவும் சொல்லலை. அடுத்து கன்சல்ட் பண்ணிட்டு வந்து அடுத்த சிட்டிகளை உட்காந்து பேசுவோம். சின்னங்கிறது எங்களுக்கு இருக்குது பாய். ஏணி சின்னம் எங்களுடைய சின்னம். அந்த சின்ன பிரச்சனை இல்லாதவங்களுக்கெல்லாம் பேசணும். சின்னமே இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த பேச்சு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆல் இண்டியா அளவில் உள்ள ஒரு கட்சி பாய். அது தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. அதனால ஏணி சின்னங்கிறது எப்போதும் இருக்கும். அது சின்னங்கிற கொஸ்டினே கிடையாது. அது அது சின்னம் இல்லாதவங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கலாம். அது வேற. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி தேர்தல் என்ன தேர்தலாக இருந்தாலும், உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாங்கள் நிற்கிறது ஏணி சின்னத்தில் நிற்கிறோம். தொடர்ந்து அப்படி தான் நிற்போம். இது வருங்காலத்தில் அதே தான் நடக்கும். தொகுதி எண்ணிக்கையை முன்னெடுத்ததை விட உள்ளாட்சி அமைப்புகள் அதிக பிரதிநிதித்துவம் வந்து ஐயுஎம்எல்க்கு கேட்டு பெறணும்னு ஒரு கோரிக்கை நிச்சயமா வச்சிருக்கோம். இல்ல இப்ப அந்த பேச்சு வரல. இப்ப நீங்க சொல்றது கரெக்ட். எங்க செயற்குழு கூட்டத்தில், அவசர செயற்குழு கூட்டத்தில் நீங்க சொன்ன கருத்தை அங்கே பரவலாக பேசப்பட்டது. வருங்காலத்தில் வந்து உள்ளாட்சி தேர்தல்கள் ஆரம்பத்தில் இருந்து கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் எல்லா இடங்களிலும் இந்திய முஸ்லீம் லீகரை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய, பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய ஈடுபாடு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதற்கான முயற்சியை நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நிச்சயமாக செய்வோம். இல்லை, இப்போ இந்த கருத்தை அவங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் கட்சி தலைமையில் உட்காந்து முடிவு பண்ணி இது மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு கலந்து ஆலோசனை பண்ணிட்டு திரும்ப நாளைக்கு கூப்பிடுவாங்க. அதை முதல்ல எங்களை கூப்பிட்டுருக்காங்க. காரணம் என்னன்னா, எங்களோட சுமூகமாக எல்லாம் முடிவுங்கிற நம்பிக்கையில் கூப்பிட்டுருக்காங்க. சுமூகமாக தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்றும் பார்க்கல, உள்ளதை சொல்லியிருக்கிறாங்க. உள்ளதை சொல்லியிருக்காங்க பை. கலந்து ஆலோசனை டிஸ்கஷன். அதாவது தேர்தல் காலங்களில் கூடுதல் தொகுதி கேட்கறது, குறைச்சி கொடுக்கறது, இது இயற்கையில் நடக்கக்கூடிய ஒன்று. தெரியுதா உங்களுக்கு? அதனால கூடுதல் தொகுதி கொடுத்த காலத்தை பாராட்டியும் குறைச்சி கொடுத்த காலத்தில் தூத்துறதும் பழக்கம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் அன்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம். அதில் எங்களுக்கு எந்த விதமான மறு சிந்தனையும் கிடையாது. அவங்க 4 தொகுதி கொடுக்குறாங்களா, 3 தொகுதி கொடுக்குறாங்களா, இல்லை 2 தொகுதி கொடுக்க போகிறாங்களா அவர் சொன்னது மாதிரி, அல்லது ஒன்றுமில்லைன்னு சொல்ல போகிறாங்களாங்கிற கொஸ்டினே கிடையாது. எது சொன்னாலும் நாங்கள் கூட தான் இருப்போம். அது எங்களுடைய முடிவு. அதனால் இந்த தொகுதிங்கிறது நிறைய இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்த வரைக்கும் இதுவரை 16 தொகுதிகளில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள், அதற்கான செலவு பண்ண நாங்கள் தயார் என்று சொல்லக்கூடிய வேட்பாளர்கள் இன்று எங்கள் கட்சியில் வந்திருக்கு. இது வரைக்கும் அப்படி யாரும் சொன்னதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி சொல்கிறாங்க. 16 தொகுதியில் ரிஜிஸ்டர் கொடுத்து இதில் நாங்கள் நிற்க என்ன செலவு வந்தாலும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறோம். ஃபர்ஸ்ட் டைம். அதனால் கட்சியில் நிறைய விருப்பம் வந்திருக்கு, எதிர்பார்ப்பு நிறைய வந்திருக்கு. இந்த சூழ்நிலையை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். எங்கள் பேச்சுவார்த்தை என்பது 3 விஷயம். ஒன்று, தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நீடித்து நன்மையை செய்து கொண்டிருப்பது போல வருங்காலத்திலும் தொடர்ந்து நீடித்து நன்மையை செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை நாங்கள் ஆழமாக வேரூன்றி இருக்கிறோம். ஒன்று. 2வது, திராவிட முன்னேற்ற கழக தலையிலான கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணைந்திருப்பது தேர்தல் வாக்குறுதியோ அல்லது தேர்தல் சீட்டை அடிப்படையாக வைத்து இல்லை. எங்களுடைய கூட்டு உறவு என்பது, இந்த கூட்டணி என்பது, அவர்களோடு சேர்ந்திருப்பது கொள்கை ரீதியான கூட்டணி. ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யாதும் ஊர், யாவரும் கேளீர், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்
யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பது தமிழ் மொழியில் உள்ள பண்பாட்டு மொழிகளாகும். இது தமிழ் மொழியில் மட்டுமல்ல, திராவிட பாரம்பரியத்தில் உள்ளது மட்டுமல்ல, முஸ்லீம் லீகுடைய பாரம்பரியம் அதுதான், இஸ்லாமிய பாரம்பரியம் அதுதான், நபிகள் நாயகம் போதித்த பாரம்பரியம் அதுதான் என்ற அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழக இந்த கூட்டணியில் இந்திய முஸ்லீம் லீகு தொடர்வது கொள்கை ரீதியான கூட்டு அணி என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இதனால நாங்கள் இப்போ பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். அவர் சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் கலந்து பேசிக்கொண்டு மீண்டும் அவங்க சந்திப்போம். அதற்கான முறை தான் இப்போ. புதிய கட்சிகளுடைய வருகையை காரணம் காட்டி பல வருஷமா நீங்க கூட்டணியில் இருக்கீங்க. தொகுதிகளை குறைத்துக் கொள்ளுங்கிற இதை அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருக்கா? இல்லங்க, அவங்க கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கா இல்லையா? ரெண்டு தொகுதியில 2006 நின்றோம், 2016 5 தொகுதியில நின்றோமா இல்லையா? கூடும் குறையும். கொள்கை ரீதியான கூட்டணி பேச்சுவார்த்தையில அனுசரிச்சு ஒரு புரிந்து கொண்டு எடுக்கிறதா முடியும். எல்லா கட்சியிலையும் அதே பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. திரும்ப எங்களை கூப்பிடுவாங்க, பேசுவோம்.